சிலவங்க நடந்ததை நேரில் பார்ப்பாங்க. நேரில் பார்த்தவங்க அதை என்ன செய்வாங்க, அதை அப்படியே அவங்க கண்ணில் பார்த்ததை அவங்க சொல்லுவாங்க. நேரில் பார்த்ததுனால அவங்க அப்படியே சொல்லுவாங்க. அடுத்தவங்கள்ட்ட கேள்விப்படுவாங்க. அப்படி கேள்விப்படும் போது அந்த பார்த்தவங்க சொன்னாங்கல்ல, அதுலேருந்து முக்கால்வாசி கூடுதலாக கூட சொல்லுவாங்க, இல்லை குறை சொல்லிடுவாங்க. அதை பார்த்தது மாதிரி சொல்ல முடியாது, பார்த்தது மாதிரியே சொல்ல முடியாது. இப்போ இந்த 4 சுவிசேஷத்திலையும் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல யோவான் எல்லாவற்றையும் பார்த்தவர். அல்லேலூயா. எல்லாவற்றையும் பார்த்தவர். மத்தேயு, மார்க், லூக்கா அவங்க கேள்விப்பட்டவங்க. அதனால இந்த 4 சுவிசேஷத்திலையும் எழுதுறதுல இந்த ஒரு உயிர்த்தெழுந்ததை குறித்த காரியங்கள் சொல்லுவதில் கொஞ்சம் முன் சில காரியங்கள் இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா, இருக்கும். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் பரமேறினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் அற்புதமானவர், அவர் கடவுள், 100க்கு 100 மனுஷன். நம்மளை நிறைய பேர் கேட்பாங்க, ஏப்பா செத்த சாமியை கும்பிட்றீங்களே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பதில் சொல்ல மாட்டாமலே இருப்பீங்க. நிறைய பேருக்கு பதில் சொல்ல தெரியாது. என்ன சித்த சாமியை கும்பிட்றீங்க அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேருக்கு பதில் சொல்ல தெரியாது, அந்த வசனத்தை சொல்ல தெரியாது. வசனம் நம்ம இருதயத்தில் தான் பேச முடியும். அவர் அருமையாக வசனத்தை மனப்பாடம் வச்சிருக்கிறாரு. அந்த மனப்பாட வசனம் இருக்க போய் தான் அவர் என்ன செய்றாரு, இப்போ கூட சொன்னார், எபேசியர் என்ன சொன்னார், விசுவாசம் இல்லாமல் பிரியமாக இருக்க கூடாத காரியம். இப்போ விசுவாசம் தான் முக்கியம் அப்படிங்கிறத சொன்னார். அப்போ வசனம் அவருக்குள்ள இருந்துச்சு சொன்னால் அந்த வசனம் அவர் உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வசனத்தை ரொம்ப கவனமாக கவனிக்கணும், அந்த வசனத்தை நம்ம இருதயத்தில் பதிய வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ ஆண்டவர் இங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவர், ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எப்படிப்பட்டவர்னா அதிசயமானவர். அவர் பிறப்பே ரொம்ப அதிசயமானது. அந்த பிறப்பு அவரே அந்த பிறப்பை உருவாக்கினார், அவரே உருவானார், அவரே வளர்ந்தார், அவரே பிறந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அது யாருமே அவரே. அது ஒரு அற்புதம். அவர் பிறப்பே அற்புதம். அந்த பிறப்பு அற்புதமாக இருந்ததுனால தான் அவர் பிறப்பை யாருக்கு முத வெளிப்படுத்தினார்னா, யாருக்கு, மேய்ப்பர்களுக்கு. யாருக்கு? மேய்ப்பர்களுக்கு. ஏன் தெரியுமா மேய்ப்பர்களுக்கு வெளிப்படுத்துவாங்க? நல்லா யாராவது சொல்ல முடியுமா? மேய்ப்பர்களுக்கு ஏன் வெளிப்படுத்துவாங்கன்னா, ஒரு ஆடு, அதாவது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பலியிடுவாங்க. ஆடு பலியிடும்போது அந்த மேய்ப்பர்கள் ஆடை மேய்ப்பாங்க. மேய்க்கும் போது ஒரு விசேஷமான ஆடு குட்டி அந்த மந்தைக்குள்ள பிறக்கும். அந்த மந்தைக்குள்ள பிறக்கிற அந்த ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிக்கிறவங்க யாருன்னு தெரியுமா? அங்க இருக்க மேய்ப்பர்கள் தான். அல்லேலூயா. அவங்க தான் கண்டுபிடிச்சு அந்த ஆட்டை, அது எப்படி இருக்குமா, பழுதற்றதாகவும், அதாவது ஒரு செம்பனியான கலரு, அது எல்லாமே இருக்குமா, அந்த அடையாளம் உள்ள அந்த ஆட்டை பலி செலுத்துவாங்களாம். பாவ நிவாரண பலி அப்படின்னு சொல்லி பலி செலுத்துவாங்களாம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து பிறந்த போது அவர் பிறப்பை முதலமாக கண்டுபிடிச்சவங்க மேய்ப்பர்கள். ஏன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, ஏதோ ஒரு விசேஷமான ஒருத்தர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் யாரு? எப்படி பாவ நிவாரண பலிக்கு ஒரு ஆட்டை கொடுப்போமோ, அவர் முழு உலகத்துக்கும் பலியாகும்படியான ஒரு மனுஷன் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அது முத சொன்னது யாருக்கு? மேய்ப்பர்களுக்கு. அல்லேலூயா. அவருக்கு சொன்னாங்க, அவர் பிறப்பு அதிசயமான பிறப்பு. அல்லேலூயா. அற்புதமான பிறப்பு மட்டுமல்ல, அவருடைய வளர்ப்பு எல்லாமே அது அற்புதமான ஒரு காரியம். ஆனா அநேகர், அந்த யூத ஜனங்கள் அவர் என்ன செய்யல, அற்புதம் செய்தார், உயிரோடு எழுப்பினார், எத்தனையோ நன்மைகளை செய்தார். ஒருத்தருமே, சிலவங்க விசுவாசாங்க, நம்பல, சிலவங்க அவருக்கு விரோதமாக எழுப்பினாங்க. கடைசியில் அவர் எங்கே கொண்டு சிலுவையில் கொண்டு அறைந்தாங்க. அது வரைக்கும் அவர் என்ன செய்யல. அவர் இறப்பும், அவர் மரித்தார்ல, மரிக்கிறதும் அற்புதம், அதிசயமானது. அல்ல சொல்லுங்க. சிலுவைங்கிறது ஒரு சாபம். சிலுவை நம்மளாம் சிலுவை களத்தில் போடுறோம். சிலுவைங்கிறது சாப சின்னம், அது ஒரு மரண சின்னம், அது ஒரு தூக்கு மேடை, அதுதான் சிலுவை. பாருங்க, சிலுவையில் ஆண்டவர் அவங்களை அறைந்தாங்க. அந்த சிலுவையில் ஒரு குறிப்பிட்ட மணி வரைக்கும் வைப்பாங்க. அந்த குறிப்பிட்ட அந்த சமயத்துக்குள்ளாக அந்த அவர் மரிக்கலன்னு சொன்னா அவரை போய் கால் எலும்பெல்லாம் ஒடிச்சு உரிச்சு அவரை சாக வைப்பாங்க, அடிச்சாக வைப்பாங்க. எப்படியா? சிலுவையில் தொங்க வச்சிருவாங்க. தொங்க வச்சுட்டாங்கன்னா தொங்கிட்டே இருக்கும்போது, அந்த தொங்கும் போதே உயிர் போயிருச்சுன்னா விட்டுருவாங்க. அப்படி தொங்கும் போது உயிர் போடுற அளவுக்கு அந்த மணி வைக்கல, பக்கத்திலே வச்சிருக்காங்க. யாருமே அப்படி சாக முடியாதான், அப்படி சாக முடியாது, அந்த டயத்துக்கு சாக முடியாது. அதனால தான் என்ன செய்யறாங்கன்னா, அது ஓடி போய் கம்பை வச்சு வெட்டி கொள்வாங்க.
இயேசு கிறிஸ்து 2 கல்லறைகள் இவர் நடுவில் சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து அவரை ஜீவனை யார் எடுக்க முடியாது, அதனாலதான் ஜீவனை கொடுத்தார். என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் தலையை சாய்த்து யார்கிட்ட பிதா விட்டு தன்னை கொடுத்தாரு. அவரே போய் கொடுத்த சரணடைஞ்சிட்டாரு. யாரு? நானே தந்துடுறேன் அப்படின்னு போய் என்ன செஞ்சாரு? அவரே போயிட்டாரு. அவரை ஒரு போர் வீரரோ இல்லாட்டி ரோம அரசோ சட்டத்தின்படி அவர் போய் கால் எலும்பி முறிக்கவோ, நீதிமான் எலும்பி ஒன்று முறிக்கப்படுவதில்லை, அங்க வேதனை சொல்லப்படுது. அப்ப அவரை முறிக்கவோ அவர் எதுவும் செய்ய முடியாது. ஆனா அவன் அடையாளத்துக்கு என்ன செய்யணும்? குத்தி பார்க்கறான். என்ன பார்க்கறான்? குத்தி பார்க்கறான். அப்பதான் நீரும் தண்ணீரும் அதுல வந்தது சொல்லி பார்க்கறோம். அதை நான் போன வாரமே சொன்னேன். அந்த நீர்னா வேத வசனம் அப்படின்னு சொன்னேன், அது வார்த்தை அப்படின்னு சொன்னேன். அந்த ரத்தம் பலிக்கு சமம் என்று சொல்லி நான் சொன்னேன். பார்த்தீங்களா? அப்படித்தான் அதை குத்தி பார்த்தான். குத்தி பார்த்தா உயிரோடு இருக்கான். குத்தி பார்த்தான். ஆனா ஆண்டவர் இறந்து போயிட்டாரு. 2 பேரும் உயிரோடு இருந்தான். அவங்களத்தான் காலை அவனுக்கு ஓடிச்சாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய மரணம் அதிசயமானது, அவர் பிறப்பும் அதிசயமானது. அது மட்டுமல்ல, அவர் உயிர் தெழுந்தார் அதிசயமானது. அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் உயிர் தெழுந்தார். இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு, கல்லறைய ஒரு யாரு மகதலேன மரியா ஓடியாந்துட்டா, ஓடியாந்துடனே பாவம் புரட்ட மாட்டா அப்படிங்கிறதுக்காக வேண்டிய தூதர்கள் யார் கல்லறையை புரட்டல, கல்லறையை புரட்டவே இல்லை. அவர் கல்லறை அடைச்சிருக்கும் போதே அவர் வெளியே போயிட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? கல்லறை மூடி இருக்கும் போதே அவர் போயிட்டார். கல்லறை மூடி இருக்கும் போதே ஆண்டவர் கல்லறை விட்டு போயிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் துணியெல்லாம் சுத்தி வச்சு நான் போயிட்டு வரேன் போயிட்டார். கல்லறை அங்க மூடி இருக்கு. காவல்காரங்க 2 பேர் வெளியே இருக்கான். யாருமே என்ன செய்யல, ஆண்டவர் இல்லை. ஆனா ஆண்டவர் போயிட்டார். இப்ப அது தூதர்களுக்கு தெரியும். 2 தூதர்கள், அதுல ஒரு தூதர்கள் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தூதர் பேர் சொல்லல, அதுல ஒரு தூதர். அப்ப பாருங்க, ஒரு தூதன். அப்ப என்ன செய்யறான்? அவன் இறங்கி வந்து, ஏன் இறங்கி வந்தான்னு சொன்னா, அவரை பார்ப்பதற்கு அந்த முதலாம் நாளிலே அந்த 28ஆம் அதிகாரத்தில் மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் அங்க முத வசனம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு பார்க்க வந்தார்கள். எங்க வந்தாங்க? பார்க்க வந்தாங்க. இவங்க பார்க்க வர்றாங்க அப்படிங்கிறதுனால தான் அப்ப உள்ள போக முடியாது அப்படிங்கிறது. யாரு? தூதன் கீழே கிட்ட வந்து கல்லறையை புரட்டி வைத்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? கல்லறையை புரட்டும் போது தான் இருந்த ரெண்டு காவலர்கள் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கல்லறை திறந்திருக்க கண்டார்கள். உயிர் தெழுந்ததை சொன்னது யாரு? யாரு? தேவதூதர்கள். மரியாள், மகதலேன மரியாள், மற்ற மரியாள். மகதலேன மரியாளுக்கு 7 பிசாச ஆண்டவர் என்ன செஞ்சாரு? விரட்டினாரு. அந்த மகதலேன மரியாளும் மற்ற மரியாளுகளும் இன்னும் பெண்களும் கூட வர்றாங்க. அப்போ தூப வர்க்கம் போடுறது பழக்கம். அதாவது அந்த 3ஆவது நாள்ல அந்த என்ன செய்வாங்கன்னா தூப வர்க்கம் அதை போடுவாங்களாம். அந்த வாசனைக்காக வேண்டி போடுவாங்களாம். அல்லேலூயா. அந்த கல்லறைக்குள்ள நம்ம மாதிரி கல்லறை புதைக்கிறதுல கிடையாது, அது வீடு மாதிரி இருக்கும், உள்ள வச்சிருவாங்க. அதனால அந்த வாசனை வரக்கூடாதுன்னு போடுறது அவங்க. அல்லேலூயா. அந்த பாருங்க, அதை போடுறதுக்கான வந்தவங்க இப்ப திறந்திருக்கு. அப்போ தூதர் சொல்றாரு, நீங்க யாரை தேடி எனக்கு தெரியும், ஆனா இயேசு இங்கே, அந்த வசனம் வாசிங்களேன், அங்க சொல்ற பாருங்க, அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை. நீ என்ன செய்யுங்க? அவர் தேடுகிறீர்கள் அறிவேன், அவர் இங்கே இல்லை. சொன்னபடியே உயிர் தெழுந்தார், கத்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க உள்ள போறாங்க. அல்லேலூயா. உள்ளே போறாங்க. உள்ள போகும்போது எங்க இல்லை, அவருடைய துடி மட்டும் தான் சுருட்ட வச்சுப்பட்டிருக்க, உதவியே எதுவுமே இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்பதான் அவங்க என்ன செய்றாங்க? வேகமா ஓடி வந்து அவங்க போய் எல்லாம் தன்னுடைய சீசர்களுக்கு மற்றவங்களை ஒளிஞ்சிருக்காங்க. ஏன் ஒளிஞ்சிருக்காங்க தெரியுமா? இயேசுவே பிடிச்சு கொண்டு விட்டாங்க. இப்ப நம்மளாம் கூட இருக்கவங்க நம்மளுக்கு என்ன செய்வாங்க? ஒருவேளை பிடிச்சி கிடிச்சு நம்மளைங்க ஒரு மாதிரி கெட்டு கொண்டுருவாங்க. அதுக்கு பயந்து போய் அவங்க ஒளிஞ்சிருக்கிறாங்க. ரோம அரசருக்கு பயந்து போய் ஒளிந்து இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஓடுறாங்க. இவங்க பெண்ணு ஆறு மகதலேன மரியா எல்லாம் ஓடுறாங்க. ஓடி போய் சொல்றாங்க, ஐயா இந்த மாதிரி ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டார் அப்படி சொல்லி அவங்க சொல்ல போறாங்க. மகதலேன மரியால அறிவிக்க ஓடுறாங்க. போகும்போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்பொழுது இயேசு அவர்கள் நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அல்லேலூயா சொல்லுமா? நீ பயப்படாம இருங்க.
இப்ப யார் ரோம ராஜ்யத்துக்கு பயந்து போய் இருக்கிறாங்க, நடுங்கி போய் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உயிரோடு எழுந்து அவர்களுக்கு தரிசனமாகி, முதல்ல தரிசனம் யாருக்கு? பெண்களுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. அப்ப அந்த பெண்கள் எவ்வளவு நல்லவங்களா இருந்தா போய் தரிசனம் ஆயிருப்பாரு? முக்கியமா யோசிச்சு பார்க்கணும். எவ்வளவு விசுவாசம் உள்ளவங்களா, எவ்வளவு அன்பு ஆண்டவர் வைத்திருப்பாங்கன்னா, அன்பு எப்ப வரும் சொன்னா, உண்மையான விசுவாசம், உண்மையான நம்பிக்கை, உண்மையான பாத்திரவானா எண்ணின பிறகுதான் அவங்க மேல அன்பு வைப்போம். அந்த அன்பு ஏசப்பா மேல அவர்கள் வைத்தபடினாலே அவங்க காலையில ஓடுறாங்க. அல்லேலூயா. அவ்வளவு விசுவாசம் இருந்தபடினால்தான் ஆண்டவர் அவர்களுக்கு முதலாக தரிசனமாகிறார். பயப்படாதீங்கப்பா, நான் கலிலேயாவுக்கு போறேன், அங்க எல்லாத்தையும் அங்க வர சொல்லுங்க, அங்க நான் பார்ப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உயிர் தெழுந்தார். முதலாக பாருங்க, இயேசு உயிர் தெழுந்தார் என்று சொல்லி மத்தேயு 28:2 பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்புறம் இரண்டாவது, தேவதூதன் வந்து கல்லறையை புரட்டி தள்ளி காவலர்கள் விழுந்தாங்கன்னு சொல்லி 2-4 வரைக்கும் அங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. என உயிர் தெழுந்த பின்பு நடந்த நிகழ்ச்சிகள். அப்புறம் மூணாவது காரியம், பெண்கள் கல்லறைக்கு போகையில அங்க சொல்றாரு பாருங்க, மகதலேனா மரியாள் வேகமாக சென்று கல்லறை மூடி இருந்த கல்லை எடுத்து போட்டிருக்கதை கண்டு, கல் எடுத்து போட்டிருக்கு, அதை எடுத்து போட்டிருக்கதை கண்டு ஓடி போய் பேதுருவையும் யோவானையும் அழைத்து வருதல். அல்லேலூயா. பாருங்க, அப்படி அழுகிறா. பேதுரும் யோவானும் கல்லறைக்கு சென்று பார்த்துவிட்டு தங்களுடைய இடத்திற்கு திரும்ப போனார்கள் என்று சொல்லி 4வது காரியத்தை பார்க்கிறோம். 5வது காரியம், இதற்குள்ளாக அங்கு வந்த மகதலேனா மரியாளும் மற்ற பெண்களும் கல்லறைக்குள் முதலாவது மகதலேனா மரியாளும் பின் மற்றவர்களும் பார்த்து அங்கு தேவதூதர்களால் இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி அறிகின்றனர். பாருங்க, அதுதான் பாருங்க, 20, 11, 13, லூக்கா 24, 3, 7, மத்தேயு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மார்க்ல வாசிங்க, மார்க் 16ஆம் அதிகாரம் 5-7 அல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அங்கே போய் என்ன செய்ய பாருங்க, நான் உங்களுக்கு அங்க அப்படி சொல்லிட்டாரு. அப்புறம் 6வதாக சொல்றாரு, பெண்கள் திரும்பி செல்லும் போது மகதலேனா மரியாள் சற்று தாமதித்து அழுது தேடிய தருணத்தில் இயேசு மரியாளுக்கு காட்சி அளித்தார். திரும்பி சென்று கொண்டிருப்பது பெண்களுக்கு கர்த்தர் காட்சி அளித்தார். பேதுருவுக்கு கர்த்தர் காட்சி அளித்தார். எம்மா ஊர் கிராமத்திற்கு 2 பேர் போகும்போது அவர்களோடு பேசிட்டே போனாரு. ஊருக்கிட்ட போன உடனே அவர் அப்பம்புக்கு கொடுக்கும்போது அவர் கண்ணுக்கு திறக்கப்பட்டது. ஐயோ, இயேசுவை பார்த்துட்டோமேன்னு சொல்லி அவங்க சாட்சி சொன்னாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? உயிரோடு எழுந்த பிறகு ஆண்டு நேரம் மேல போயிடல, இத்தனை காரியம் நடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுருக்கு வெளிப்படுத்தினார், மரியாளுக்கு வெளிப்படுத்தினார், பெண்களுக்கு வெளிப்படுத்தினார், மகதலேனாவுக்கு வெளிப்படுத்தினார். எம்மா சீசர்கள் போயிட்டு இருக்கும்போது 2 பேர் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுவோமா? காட்சி அளித்தார். உயிரோடு எழுந்த பிறகு எப்படி சும்மா நம்ம என்ன செய்வோம்? உயிரோடு எழுந்து யாரும் 3 நாள் அடக்கமிட்டு 3 நாள் வந்தா என்ன செய்வோம்? எப்போ பேய் வந்துருச்சுரா, நம்ம மாமா இருந்தாலும் அண்ணன் இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் வீட்டுக்காரா இருந்தா கூட பயந்துருவோம். எப்படி உயிரோடு வந்திருக்க? பயந்துருவோம், பயப்பட மாட்டோமா? ஆவி பயப்படுவான். அது ஆண்டவர் ஆவியா இல்லை. என்னை தொட்டு பாருங்கடா, கேணப்பைகா கையில் குத்தின எலும்பை பாருங்கடா, இங்கே பாரு, என் காயத்தை பாருங்க, எல்லாத்தையும் பாருங்கன்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் காமித்தார். அதில் சொல்லுமா? அப்படி இருந்தும் கூட இந்த தோமா நம்ம இந்தியாவுக்கு வந்த பைய, அதனால இந்தியாவில் முன்ன விசுவாசம் அதிகமா இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தோமா இயேசு மறுதளிக்கிறான். இயேசுவ இல்ல ஆண்டவரே, தொட்டு பார்த்தா தவிர நம்ப மாட்டேன். அவன் இல்லை. ஆண்டவர் எப்படின்னா, கதவு இல்லாம கதவெல்லாம் பூட்டி இருக்கு, அங்க உள்ள போயிட்டாரு. அப்ப எல்லாம் பார்த்தா வாய் வருது, ஓஹோ பயந்து, எப்ப நான் வந்திருக்கேனப்பா, மீன் இருக்கா சாப்பிடுறதுக்கு, அப்ப இருக்கா குடுங்கடா, அதை சாப்பிட்டு போறேன் அப்படின்னு சாப்பிட்டாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப உயிர் தெழுந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்ம ஆண்டவர் செத்தவரா உயிரோடு எழுந்தவரா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அவர் போயிரல, இத்தனை பேருக்கு சாட்சியாக அவர் காமித்தார். சாட்சியாக இருந்தாரு, அப்பா வாங்கி சாப்பிட்டாரு, இதை காமித்தாரு, தூதர்களோடு பேசினாரு, எல்லா காரியங்களும் செய்தாரு. 500 பேர், எத்தனை பேர் இருப்பாங்களாம்? 500 பேர் நிக்கிறாங்க. அப்படி நிற்கும் போது எப்படி சரீரமோ, அவர் எப்படி சரீரம் இருந்ததோ அதே சரீரத்துல அப்படி நான் நின்றுட்டே இருக்கேன். நான் அப்படி மேல போயிட்டா என்ன நினைப்பீங்க நீங்க? பாஸ்ட் பறந்துட்டு போயிட்டே இருக்காரு, பிளைன் மாதிரி அப்படி பறந்துட்டே. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் அவ்வளவு பெரிய மகிமையானது. அல்லேலூயா. அவர் பெண்களுக்கு அவர் காட்சி அளித்தார், பேதுருக்கு காட்சி அளித்தார், எம்மா ஒரு சீசர்களுக்கு காட்சி அளித்தார். 24ஆம் அதிகாரம் 36 வசனத்திலிருந்து வாசிங்க. பேசிட்டு இருக்கும்போதே என்ன ஏண்டவர் அவங்களுக்கு உள்ள நடுவில் வந்துட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு சமாதானம் என்று சாப்பிட்டார்.
ஆவி சாப்பிடுமா? நம்ம என்ன செய்யறோம்? தேங்காய, மாங்காய, இளநிய எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிடுவாருன்னு ஒரு செம்பில் கொண்டு செம்பி வச்சுட்டு வந்துடுவோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு போய் சாராயம் நிறைய பிடிக்கணும், ஒரு சாராய பாட்டில். அப்புறம் பூந்தி பிடிக்கணும், பூந்தி எங்கே? கல்ரமேட்டில் வச்சுட்டு வந்துடுவோம். வைக்கிறோமோ வைக்கலையா? சேர்த்து 2 நாளில் போய் குழியெல்லாம் மொழிகி வைப்போமோ வைக்க மாட்டீங்களா? இட்லி பிடிக்கும், தோசை பிடிக்கும். எங்கள் ஆத்தாவுக்கு கோழிக்கறி தான் பிடிக்கும், எங்கள் ஆத்தாவுக்கு இதுதான் பிடிக்கும். அவங்களுடைய வைக்கிறோம். அல்ல இல்லையா? ஏசப்பா உயிரோட வந்து என்ன கேட்டார் தெரியுமா? மீனும் என்னப்பா இருக்கா, தேன் துண்டுகளும் இருக்கான்னு கேட்டார். உடனே துடிக்க கொடுத்தாங்க, சாப்பிட்டார். அல்ல இல்லையா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர் யார்? சந்தேகம் இருக்கா? உண்மையா இருக்கா? செத்த சாமியை கும்பிடல, யாரை கும்பிடுறோம்? உயிரோடு எழுந்தவர். உயிரோடு எழுந்தவர். கல்லறை மூடி இருக்கு, வெளியே வந்துட்டாரு. முதல்ல ஒரு பெண்ணுக்கு கொடுத்தினாரு, சீசர்களுக்கு வெளியானாரு, பேதுருக்கு வெளிப்படுத்தினாரு, எம்மாவு சீசருக்கு காமித்தாரு. சீசர்கள் எல்லாம் கூடி பயந்து போய் வீட்டை அடைச்சு உள்ள இருக்கும்போது உள்ள போயிட்டாரு. போன எப்பா பயப்படாதீங்கப்பா, நான் தான் கையை போடுற காலை போடுற சாப்பிட என்ன கேட்டாரு. அல்ல சொல்லுங்க, அல்ல சொல்லுங்க. மத்தேயு, மார்க், லூக்கா 3 இதுலயும் படிச்சு பாருங்க. மார்க்ல லூக்கா மார்க்ல 16ஆம் அதிகாரம், மத்தேயுல 28, யோவான்ல அந்த கடைசி அதிகாரத்துக்குள்ள 4 மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் உயிர் தெழுந்தவர், ஜீவனுள்ள தேவன். அவர் உயிர் தெழுந்த ஆண்டவர், அவர் வல்லமுள்ள தேவன். சொன்னேன்ல, அவர் பிறப்புல அதிசயமானவர், அவர் பிறப்புல அதிசயமானவர், மறைந்திரத்துல அதிசயமானவர், உயிர் தெழுதல அதிசயமானவர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அவர் தேவாதி தேவன், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் மகத்துவம் நிறைந்த ஆண்டவர். அந்த ஆண்டவர் அப்படி. அது மட்டுமல்ல, அவர் திரும்பி சென்று கொண்டிருக்கும் போது காட்சி அளித்தார் பேதுருக்கு, அப்புறம் சீடர்களுக்கு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் சீடர்களுக்கு காட்சி அளித்தார். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் சீசர்களுக்கு காட்சி அளிக்கிறார். கலிலேயா மலையிலே காட்சி அளித்தார். எப்பொழுதும் பாருங்க அப்படி காட்சி அளித்தார். யாக்கோப்புக்கு காட்சி அளித்தார். உயிர் தெழுந்த 40 நாட்கள் ஆனபோது ஒலிவ மலையில் உள்ள பெத்தனியா வரை தனது சீடர்களை அழைத்து சென்று ஒலிவ மலையில விண்ணெழுந்து அவர் சென்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? 40 நாள் மரித்து உயிரோடு எழுந்து 40 நாள் எல்லாரோடையும் பேசி இருந்துட்டு 40ஆவது நாள்ல எப்ப எல்லாரும் வாங்கடா அப்படின்னு சொல்லி எங்க அங்க அந்த மலை பேர் என்ன தெரியுமா? நல்ல பெத்தானியாவில் உள்ள என்ன மலை? ஒலிவ மலை. என்ன மலை? ஒலிவ மலை. பெத்தானியாவில் ஒலிவ மலைக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் அங்க போய் என்ன லூக்கா வாசிங்க, லூக்கா 24:50 வாசிங்க, லூக்கா 24:50 ஒருத்தர் வாசிங்க. பரலோகத்துக்கு அவரா மேல போயிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் பரமேறினார். பரமேறின ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. வரப்போகிறார். அவருக்கு வரப்போகிற ஆண்டவருக்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். அத்தை நேற்று வாசித்தேன், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 44 வசனத்தை வாசிங்க. ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் போனாரோ அப்படியே திரும்ப வரப்போகிறார். அந்த ஆண்டவருக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த ஆண்டவருக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவரை கனமனுகளாக இருக்க வேண்டும். அவரை எதிர்கொள்ளுகளாக இருக்க வேண்டும். அவரை காத்திருக்கலாக இருக்க வேண்டும். அவருக்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? இங்க சும்மா போயிடல. ஆண்டவர் 40 நாள் இருந்தாரு. 500 சீசர்களுக்கு மேல 500 ஆட்களுக்கு மேல அவங்க எல்லாம் இருந்தாங்க. அந்த 500 ஆட்களுக்கு முன்பாக எல்லாத்தையும் கூட்டு போய் அங்க அந்த ஒளிவமலையில் நின்றுட்டு ஆண்டவர் எல்லாத்தையும் ஆசீர்வதித்துட்டு அப்படியே கையை தூக்கி அப்படியே பரலோகம் போயிட்டார். அவர் மேல போன பிறகு பரிசுத்த ஆவியை நமக்கு கீழே கொடுத்தார். நீ பரிசுத்தமாக காத்திருங்கள், பரிசுத்த ஆவி உங்கள் மேல் பொழிந்தருளுவேன். அந்த பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்க பலன் அடைவீங்க. அந்த பரிசுத்த ஆவிக்கு நாம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அது வரும்போது நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம், நாம் பலப்படுவோம், ஆண்டவருக்காக காத்திருக்க முடியும், ஆண்டவருக்காக ஆயத்தமாக இருக்க முடியும். அந்த ஆண்டவர் வருகைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்ல கல்லறை 1 உயிர் தெழுந்தார். தேவதன் கல்லறையை புரட்டி போட்டுட்டான். பெண்களில் உள்ளவை பார்த்தாங்க, அங்கே துணி மட்டும் தெரிச்சு. அவருக்கு பெண்ணுக்கு அந்த முதலாளிக்கு காமித்தார், பேதுருக்கு காமித்தார். அப்புறம் என்ன செஞ்சாரு? பெண்கள் திரும்பி செல்லும்போது காட்சி அளித்தார். அப்புறம் எல்லாருக்கும் காட்சி அளித்தார். பேதுருக்கு காட்சி அளித்தார். எம்மா ஊரில் 2 சீசர்களுக்கு காட்சி அளித்தார். எருசலேம் சீடர் நடுவே தோண்டினார். ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் அவர்களுக்கு காட்சி அளித்தார். திபேரியா கடலிலே யாருக்கு? பேதுருக்கு காட்சி அளித்தார். கலிலேயா மலையிலே காட்சி அளித்தார். யாக்கோப்புக்கு காட்சி அளித்தார். உயிர் தெழுந்த 40 நாள்ல அவர் பெத்தானியா வரைக்கும் போனார். அல்லேலூயா சொல்லுவோமா? 500 பேர் கூட்டம் கூடி இருக்கும் போதே அப்படி மேலே போயிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் உயிர் தெழுந்து மெய்யா பொய்யா? மெய். அவர் திரும்பி வரப்போகிறார். அது மெய்யா பொய்யா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லை தோமா போல் இருக்கீங்களா?
அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். அதே மத்தேயு 24:44 வாசித்தோம். அல்லேலூயா. ஆயத்தமாக இருப்போம். அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். எல்லாம் அப்படியே முழங்கால் படிடுவோம், அப்படி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஊரா காபாரி பாஷந்தர வலரபா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. உயிரோடு எழுந்த ஆண்டவர் அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை தரும்படியாய், உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்கும்படியாய், உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார். நமக்கு பலன் தந்திருக்கிறார், நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். நம்ம ஆண்டவரோடு இணையும்படியாய் வழியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவரிடத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். அந்த ஆண்டவருக்கு நம்ம இருதயத்தை கொடுப்போம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். முதலாவது மகதலேனா மரியாவுக்கு தரிசனமானார். ஆண்டவர் அந்த வார்த்தையை வெளியெல்லாம் போய் சொன்னார். இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய உயிர் தெழுதலை, ஆண்டவருடைய சத்தியத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் நம்மிடத்தில் பேசியிருக்கிறார். நம்ம ஆராதனையில பேசினாரு. ஆண்டவருக்காக நாம் ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக ஆத்ம ஆதாயம் செய்யணும், நமக்கு கொடுத்திருக்கிற வேலனை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். அதுதான் முக்கியம். பாருங்க, அவளுடைய ஆளு மகதலேனா மரியா பார்த்தோன்னே இல்ல, ஓடி போய் எல்லாருக்கும் சொன்னாள். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்படியாய் நமக்கு உற்சாகம் வேணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.